ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இந்த சேனல் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, எஜுகேஷன் ரிலேட்டடா பார்க்க போறோம். எஜுகேஷன் ரிலேட்டட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆகட்டும், அப்புறம் HCL டெக்னாலஜிஸ் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஈக்குவல் டூக்கும் ஈக்குவல்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்ப நானும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணும்போது, எனக்கும் ஃபைனல் டெக்னிக்கல் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இதுதான். இப்போ அத பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஈக்குவல்னா என்ன? ஈக்குவல்ஸ்னா என்ன? ஈக்குவல் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மெமரி அட்ரஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இன்ட் இந்த மாரி. அப்புறம் ரெஃபரன்ஸ் செக் பண்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஈக்குவல் டூ. ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈக்குவல்ஸ் அப்படின்னா, கம்பேர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள வந்து நீங்க வந்து இன்டர்வியூலயே சொல்லலாம். இதுதான் நானும் சொன்னேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல S1ல ஜாவா அப்படின்னு இருக்கு. S2லயும் ஜாவா அப்படின்னு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டலன்ல S1 ஈக்குவல் டூ S2 அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து கண்டிப்பா அது வந்து ஃபால்ஸ் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி அட்ரஸ் லைக் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இன்ட் அந்த மாரில தான் சப்போர்ட் பண்ணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணாது. இங்க மேல 2மே ஜாவாங்கிறது ஸ்ட்ரிங்கு. ஸோ ஃபால்ஸ். இப்ப கீழ ஈக்குவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டலன்ல S1 ஈக்குவல்ஸ்ல S3 அப்படின்ற சாரி S1 ஈக்குவல்ஸ்ல S2 ஓகேங்களா? S2 ஓகேங்களா? இப்ப S1 ஈக்குவல்ஸ்ல S2 அப்படின்னு இருக்கு. ஸோ ஜாவா 2மே ஈக்குவல் தான் ட்ரூ. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஈக்குவல் டூக்கும் ஈக்குவல்ஸுக்கான டிஃபரன்ஸ். இந்த எக்ஸாம்பிள வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இன்டர்வியூல சொன்னாவே போதும். ஸோ என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ.